எங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வருமா என்று ஒரு கவலையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 1ஆம் தேதி வந்துட்டாலே பயமா இருக்கு. இஎம்ஐ எப்படி கட்டுவோம், வீட்டு வாடகைக்கு எங்கு செல்லுவோம், இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக அமையுமா? 1ஆம் இடத்திலே சனி இருந்தால் நீங்கள் வேலை செய்வதற்கு உங்கள் உடல்நிலை ஒத்துழைப்பதில்லை. அதே 5ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் வேலை செய்வதை உங்களுடன் பணிபுரிபவர்கள் விரும்புவதில்லை. ஐயா, இந்த மார்கழி மாதத்திலே என்னென்ன வழிபாடுகள் செய்தால் எங்களுக்கு பொருளாதார வசதிகள் மேம்படும், வாழ்க்கையிலே பெரும் பொருளாதார வசதியுடன் முன்னேற அடியேன் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்கள், உங்கள் ராசிக்குரிய மகரிஷியின் பெயரை சொல்ல சொல்ல வாழ்க்கையிலே எல்லா சூழலுமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதை அனுபவத்திலே உணரலாம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. மார்கழி மாதம் வந்துவிட்டது. எங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வருமா என்று ஒரு கவலையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உத்திராயண புண்ணியகாலம் என்பது சொல்லக்கூடியது துவங்கப் போகிறது. அதற்கு முன்பு தனுர்மாதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தனுசு ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதமானது மிக மிக புண்ணிய பலன்களை தரக்கூடியது. எனவேதான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னார். சரி ஐயா, இந்த மார்கழி மாதத்திலே என்னென்ன வழிபாடுகள் செய்தால் எங்களுக்கு பொருளாதார வசதிகள் மேம்படும்? எல்லாருக்குமே ஒரு அடிப்படை ஆசை, எங்கள் வீட்டிலும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு சில ஜாதகங்களிலே, உதாரணமாக சொல்கிறேனே, லக்னம் அல்லது 2ஆம் அதிபதி சென்று 12லே மறைந்திருக்கலாம், அல்லது லக்னாதிபதியோ 2ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கலாம், அல்லது குரு என்பவர் 6, 8, 12லே மறைந்திருக்கலாம், சந்திரனுக்கு 6, 8, 12லே குரு சென்று மறைந்திருக்கலாம். இது சகட தோஷம்னு கூட சொல்லுவாங்க. இது போன்ற தரித்திர யோகங்களிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு 1ஆம் தேதி வந்துட்டாலே பயமா இருக்கு, இஎம்ஐ எப்படி கட்டுவோம், வீட்டு வாடகைக்கு எங்கு செல்லுவோம், இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக அமையுமா? எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் உடனடியாக 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் பார்ப்போம். ஆனால் எல்லோருக்கும் அது நல்ல விதமாக அமைவது கிடையாது. அவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வாழ்க்கையிலே பெரும் பொருளாதார வசதியுடன் முன்னேற அடியேன் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்கள், இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த மார்கழி மாதத்திலே தினமும் நீங்களே உங்கள் வீட்டிலே செய்து பயன்பெறக்கூடியது. இதை செய்து பயன்பெறக்கூடியது அப்படின்னு சொல்றதை விட, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை மார்கழி மாதம் மட்டுமல்ல, எப்போ கேட்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் வந்துவிடும். ஒரு 3000 வருடங்கள் முன்னால் சந்திரகுப்தன் என்று ஒருவன் இருந்தான். சந்திரன் என்றாலே எல்லாருக்கும் தெரியும், நம் மனோகாரகன். ஒருவன் எண்ணம் போல்தான் உயர்வு என்பார்கள். இந்த சந்திரகுப்தனது ஜாதகத்திலோ சந்திரன் கேதுவுடன் இருந்தார். அதுவும் தேய்பிறை சந்திரன் 8ஆம் இடத்திலே மறைந்திருந்தார். அதுக்கு மேலே அந்த ஜாதகத்தை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளவு மோசமான நிலைமை. ஒரு ஜாதகம்னு எடுத்தால் 4 யோகம்தான் சொல்லுவோம். அனபா, சுனபா, துர்தரா, அப்புறம் பாபகர்த்தாரி, சுபகர்த்தாரின்லாம் சொல்லுவாங்க. எல்லா விதமான தோஷங்கள்லையும் அகப்பட்ட சில ஜாதகம்னு சிலதெல்லாம் இருக்கும். அப்போது இந்த ஜாதகம் அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இந்த சந்திரகுப்தனது தாய் மனம் கலங்கினாள். கௌட்டில்யர் அப்படின்னு ஒருவரை சென்று பார்க்கிறார். ஐயா, என் ஜாதகம், என் பையனோட ஜாதகம் யாரும் உருப்படாதுன்னு சொல்லிட்டாங்க, இவன் முன்னேறுவானா, முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் திதி கணபதி அப்படின்னு உண்டு. ஒவ்வொரு நாளைக்குமே திதி கணபதி அப்படின்னு உண்டு. நீங்கள் நவீன காலத்தில் கூகுளில் டுடேஸ் திதி கணபதி, இன்றைய திதி கணபதி அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா வரும். இந்த திதி கணபதிகளின் பெயரை இடைவிடாது சொல்லுமா, தினமும் இந்த திதி கணபதிகளின் பெயரை சொல்ல சொல்ல உனது மகனது வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் வந்துவிடும் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே அந்த திதி கணபதியின் பெயரை சொல்கின்றேன். அந்த திதி கணபதியின் பெயரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இணைக்க சொல்கின்றேன். அந்த திதி கணபதிகளின் பெயரை மறவாமல் தினமும் சொல்லிவிடுங்கள் அல்லது கேட்டுவிடுங்கள். அதே போல அவனும் சொல்ல துவங்கினான். சொல்ல துவங்கியதும் நமது தஞ்சை பகுதியிலே
சத்யஹஸ்த கணபதினு ஒருத்தர் இருக்கார், மெய்கை கணபதினு. இந்த மெய்கை கணபதி அவனுக்கு ஒரு 16 ஆண்டுகள் இதை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது தரிசனம் தந்ததாகவும் அவன் சென்று வேண்டி வணங்கி வரம் பெற்றதாகவும் பின்னாட்களிலே அந்த சந்திரகுப்தன் தான் விக்ரம ஆதித்யன் என்று பெயர் பெற்று புகழ் பெற்று இன்றும் நாம் கேலண்டர்ல விக்ரம ஆண்டு அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ விநாயகர் வழிபாடு எந்த அளவு ஒரு மனிதனை ஏழ்மையிலிருந்து வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதை உதாரணமாக கொள்ளலாம். அதே போல பலருக்கும் வேலை வாய்ப்பு என்பது வேண்டும். வேலையிலே இருக்கின்றோம், எனினும் அந்த வேலை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இல்லை, அல்லது எங்களுக்கு வேலையிலே தொல்லை, கூட இருப்பவர்களே எங்களை அந்த பணியிலிருந்து விரட்ட பார்க்கிறார்கள். இது வேலைக்கு மட்டும் இல்லைங்க, வியாபாரத்துக்கும் தான், அதிகாரத்துக்கும் தான். 1ஆம் இடத்திலே சனி இருந்தால் நீங்கள் வேலை செய்வதற்கு உங்கள் உடல்நிலை ஒத்துழைப்பதில்லை. அதே 5ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் வேலை செய்வதை உங்களுடன் பணிபுரிபவர்கள் விரும்புவதில்லை. 10ஆம் இடத்தில் இருந்தாலோ வேலை செய்ய வாய்ப்பே கிடைப்பதில்லை. இதெல்லாம் இயங்கக்கூடியது. இது போன்ற சூழ்நிலையிலே இருந்தால் உடனே சிலர் கேட்பார்கள், ஐயா எங்களுக்கு சூரியன் ஜாதகத்திலே பாதகாதிபதியாக இருக்கிறான், சூரியன் எங்களுக்கு வேதகனாக இருக்கிறான், நாங்கள் சூரியனின் இந்த மந்திரத்தை சொல்லலாமா? அனைவரும் சூரியன் மற்றும் சந்திரனது உபாசனையை மேற்கொள்ள வேண்டும். சூரியன் என்பது ஆத்மகாரகன், உங்கள் உயிர் தன்மையாக இருப்பவன். சந்திரன் என்பது மனோகாரகன், உங்கள் எண்ணமாக இருப்பவன். உயிர் ஆற்றலும் மனதின் ஆற்றலும் தான் இந்த உடலை இயங்க வைக்கின்றன. எனவே சூரியனது 12 நாமங்கள் இருக்கின்றன. இப்பொழுது சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் இதை இந்த மார்கழி மாதம் முழுவதும் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருங்கள். வாழ்க்கையிலே என்னென்ன மாறுதல்கள், ஏற்றங்கள், மாற்றங்கள் வருகிறது என்று நீங்களே சொல்ல துவங்குவீர்கள். முடிந்தால் நான் சொல்லும் பொழுது நீங்களும் அதை தொடர்ந்து சொல்லுங்கள். மேஷத்திலே சூரியன் இருக்கும் பொழுது ஓம் தத்த ஆதித்யாய நமஹ. ரிஷபத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் ஆரியமா ஆதித்யாய நமஹ. மிதுனத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் மித்ர ஆதித்யாய நமஹ. கடகத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் வருண ஆதித்யாய நமஹ. சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் இந்திர ஆதித்யாய நமஹ. கன்னியில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமஹ. துலாத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் பூஷான் ஆதித்யாய நமஹ. விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமஹ. தனுசில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமஹ. நமது மகரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் பாக ஆதித்யாய நமஹ. நமது கும்பத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் த்வஷ்ட ஆதித்யாய நமஹ. மீனத்தில் சூரியன் இருக்கும் பொழுது ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமஹ. இந்த 12 ஆதித்யர்கள் பெயரையும் தினமும் காலை மதியம் மாலை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எழுதி வைத்து கொண்டு அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருங்கள். எப்பெல்லாம் போர் அடிக்குதோ சொல்லிக்கிட்டே இருங்க. சூரியன் என்பவர் தந்தையை குறிப்பவர், சிவத்தை குறிப்பவர், உங்களது வலது கண்ணை குறிப்பவர், தலையை குறிப்பவர், தலைமை பண்பை குறிப்பவர். வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு தேவைங்க. நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி அதிகாரம் மிக்கவர்கள், நல்ல பணபலம் மிக்கவர்கள், நல்ல வசதியானவர்கள் நட்பும் நமக்கு தேவைப்படுகிறது அவ்வப்போது உதவி செய்ய. இதையெல்லாம் யார் ஏற்படுத்தி தருவார்? இந்த 12 பெயர்கள் சொன்னேன் அல்லவா, இதை சொல்ல சொல்ல ஏற்படும். இதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது. என்னன்னா, நீங்கள் இப்போ மேஷத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் மேஷத்துலேருந்து 4வது ராசியை கடிகார முள் சுற்றுப்படி கணக்கிடணும். கடகராசி அப்படின்னு வரும். அப்போது கடகராசிக்கு உரிய ஆதித்யன்னு நான் என்ன பேரை சொன்னேன்? வருண ஆதித்யன் அப்படின்னு. அடிக்கடி ஓம் வருண ஆதித்யாய நமகன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பொருள் வசதி, ஒரு அதிகாரம் உங்கள் கையில் வரும். சரி, நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கிறீர்கள், அப்போது அதிலிருந்து கடிகார சூரியன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். ராசியை வச்சும் இதை பண்ணலாம், சூரியன் இருக்கிறத வச்சும் பண்ணலாம். உங்கள் ராசியோ அல்லது சூரியனோ இருக்கும் இடத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையிலே மிக
பெரும் முன்னேற்றம் வந்துவிடும். இது ராசி அல்லது சூரியன் அடிப்படையில் செய்ய வேண்டியது. சரி ஐயா, எனக்கு ஒரு பெரும் பொருளாதார வசதிகள் வர வேண்டும், ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும், இதுவும் ஒரு கவலை இருக்கிறது. நல்லபடியாக ஆரோக்கியம் இருக்கணுமையா, எங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு வழியை சொல்லுங்கள். தினமும் 12 ராசிக்குரிய மகரிஷிகள் பெயரை சொன்னார் ஆரோக்கியம் மேம்படும், நமக்கு ஏற்ற வகையிலே சூழல் மாறத் துவங்கும். உதாரணமாக மேஷம் என்று எடுத்துக்கொண்டால் ஓம் புலஸ்திய மகரிஷியே நமக. ரிஷபம் என்றால் ஓம் புலக மகரிஷியே நமக. நமது இந்த இதுக்கு வரும் எங்கன்னா நமது மிதுனத்திற்கு அங்கே இருக்கக்கூடியவர் ஓம் அத்ரி மகரிஷியே நமக. கடகத்திலே ஓம் வசிஷ்ட மகரிஷியே நமக. சிம்மத்திலே ஓம் ஆங்கிரீச மகரிஷியே நமக. கன்னிராசியிலே ஓம் பிருகு மகரிஷியே நமக. மீண்டும் துலாத்திற்கு வருகிறோம், ஓம் கௌதம மகரிஷியே நமக. விருட்சகத்திற்கு வருகிறோம், ஓம் பரத்வாஜ மகரிஷியே நமக. தனுசிற்கு வருகிறோம், ஓம் கஷ்யப்ப மகரிஷியே நமக. மகரத்திலே ஓம் ஆயுர் மகரிஷியே நமக. கும்பத்துக்கு வருகிறோம், ஓம் ஜமதக்னி மகரிஷியே நமக. மீனத்திற்கு வருகிறோம், ஓம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமக. உங்கள் ராசிக்குரிய மகரிஷியை வழிபட்டார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிக்கும் 12 மகரிஷி. இதிலே 12 மகரிஷிகள் பெயரையும் சொல்லலாம், அல்லது உங்கள் தசாநாதன் எங்கிருந்து எந்த வீட்டில் நடத்துகிறாரோ அந்த மகரிஷியின் பெயரை சொல்லலாம். உதாரணமாக உங்களுக்கு குரு தசை நடக்குது, அந்த குரு என்பவர் மிதுனத்தில் இருக்கிறார் என்றால் அதற்குரிய அத்ரி மகரிஷியின் பெயரை சொல்லலாம். அல்லது உங்கள் ராசிக்குரிய மகரிஷியின் பெயரை சொல்ல சொல்ல வாழ்க்கையிலே எல்லா சூழலுமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதை அனுபவத்திலே உணரலாம். மேலும் இந்த மார்கழி மாதத்திலே இப்போ சூரியன் எங்கே இருக்கிறார், நமக்கு சூரியன் தற்பொழுது கோச்சாரத்திலே தனுசு ராசியிலே இருக்கிறார். அங்கே அவருக்கு பேர் அம்சுமான் ஆதித்யன்னு பேர். வாழ்க்கையில் அம்சமா இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். இறைவனுக்கே நம்ம என்ன சொல்கிறோம், அவர் இந்த ஒரு தெய்வத்துடைய அம்சம்ன்றோம், நவாம்சம் என்கிறோம். அம்சம் என்றால் பாக்கியம், பாக்கியத்தின் அருள் என்று பெயர். அப்போ இந்த மாதத்திலே வியாழக்கிழமைகளிலே குறிப்பாக எல்லா நாளுமே மகாலட்சுமிக்கு வழிபாடு சிறப்பு. எனினும் பெரும் செல்வம் வேண்டும் என்றால் வியாழக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாடு மிக மிகச் சிறப்பு. எனவே வியாழக்கிழமைகளிலே மகாலட்சுமி வழிபாட்டை செய்ய துவங்கினால் மிக பெரும் செல்வம் ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணணும், சின்னதாக பாலினால் ஆன ஒரு பாயசமோ ஏதோ ஒரு உணவையோ வைத்து அம்மா மகாலட்சுமியே எங்கள் இல்லத்திற்கு வா, வந்து அருளு என்று சொல்லிவிட்டால் வியாழக்கிழமை வழிபாடு மிக பெரும் செல்வங்களை தரும். நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபடுவது உங்களுக்கு சுக்கிரனின் அருளை பெற்றுத்தரும் பிருகுவாரே. ஆனால் வியாழக்கிழமைகளிலே ஒரு பெரும் பிரம்மாண்டமான செல்வம் வேண்டும் என்று நினைத்து விட்டால் வியாழக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டை தவறாது எடுத்து செய்யவும் இந்த மார்கழி முதல் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்க இது பெரும் உதவியாக இருக்கும். இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணுங்கய்யா, மகரத்திலே சுக்கிரன் தற்பொழுது நிலைத்திருக்கிறார், குரு 9ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். இது போன்ற ஒரு அற்புதமான காலகட்டத்திலே நாம் நமது மகாலட்சுமியின் வழிபாட்டை துவங்கினால் மிக பெரும் சிறப்பு என்பதிலே ஐயம் கிடையாது. 16 திதி கணபதியின் பெயர்கள். இதை தினமும் கேட்டாலோ சொன்னாலோ வாழ்க்கையிலே கட்டாயம் பெரும் வெற்றிகள் வரும் என்பது பலரது அனுபவம். ஓம் பால கணபதயே நமக. இவர் பிரதமைக்குரியவர். த்விதியை ஓம் தருண கணபதயே நமக. திருத்தியை ஓம் பக்தி கணபதயே நமக. சதுர்த்தி ஓம் வீர கணபதயே நமக. பஞ்சமி ஓம் சக்தி கணபதயே நமக. ஷஷ்டி ஓம் த்வீஜ கணபதயே நமக. சப்தமி ஓம் சித்தி கணபதயே நமக. அஷ்டமி ஓம் உச்சிஷ்ட கணபதயே நமக. நவமி ஓம் விக்ன கணபதயே நமக. தசமி ஓம் க்ஷிப்ர கணபதயே நமக. ஏகாதசி
ஓம் ஹேரம்ப கணபதயே நமः. द्वादशी ஓம் லக்ஷ்மி கணபதயே நமः. त्रयोदशी ஓம் महागणपतये नमः. चतुर्दशी ஓம் விஜயகணபதயே நமः. பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஓம் நிருத்த கணபதயே நமः. நீங்கள் எந்த திதியில் பிறந்துள்ளீர்கள் என்பதை பார்த்து அந்த திதிக்குரிய கணபதி பெயரை சொன்னாலும் நன்மை தரும். அன்றன்றைய திதிக்குரிய கணபதி இன்னைக்கு நீங்கள் உதாரணமாக இன்னைக்கு பஞ்சமியில் இருக்கீங்க அப்படின்னா ஓம் சக்தி கணபதியே நமகான்னு சொல்லுங்க. இல்லை இன்னைக்கு சதுர்த்தினா ஓம் வீர கணபதியேன்னு சொல்லுங்க. அது மாதிரி சொன்னாலும் ஒரு பெரும் நன்மையை தரும். தினமுமே இந்த விநாயகர் பெயர்களை சொல்லிவிட்டால் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அரசனுக்கு உண்டான ஒரு பதவியை பெயரை தந்துவிடும். சரி, ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்றவங்க ஓம் நிருத்த கணபதையே நமக அப்படின்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய் ராகு செவ்வாய் கேது வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு சார், சட்ட பிரச்சனைங்க அப்படின்றவங்க ஓம் வீர கணபதையே அப்படின்ற பேரை அடிக்கடி சொல்லலாம். அதே போல சார் எனக்கு ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களோன்னு பயமா இருக்குங்க அப்படின்றவங்க ஹேரம்ப கணபதையே நமக அப்படின்ற பெயரை அடிக்கடி சொல்லலாம். எனவே இதிலே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தன்மை உண்டு. சார் நான் சொல்றதெல்லாம் பலிக்கணும் சார், எனக்கு வார்த்தையில ஒரு சித்தி வேணும் அப்படின்றவங்க ஓம் உச்சிஷ்ட கணபதையே நமக என்ற பெயரை அடிக்கடி சொல்லலாம். எந்த பெயரால் அழைத்தாலும் விநாயகன் மிக பெரும் அருளை தருவான். உங்களுக்கு விநாயகனது ஏதோ ஒரு அருள், ஒரு போன பிறவி தொடர்பு இருப்பதனால்தான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன் பெற்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினமும் விநாயகனது பெயரை சொல்லி வெற்றி மேல் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் சூழ ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியை வணங்கிக் கொள்கிறேன். சிவசிவ.